இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்திலும் தமிழகத்தில் முதலிடத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட ஒரு மேம்பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவை அவினாசி மேம்பாலம் தான். இதனுடைய தூரம் 10.1 கிலோமீட்டர். 1791 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி அந்த மேம்பாலத்துக்கு பெயர் வச்சு திறந்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் அரசியல் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்துல தமிழகத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீண்ட மேம்பாலம் 1791 கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தினுடைய தூரம் சொல்லி பார்த்தீங்கன்னா 10.1 கிலோமீட்டர். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு சாலை கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். அது கோயம்புத்தூரில் சாலை கட்டமைப்பு மிக சிறப்பாக இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த அவினாசி மேம்பாலத்தை திறந்து வைக்கிறாங்க. இது கோவை உப்பிலிப்பாளையத்திலிருந்து கோல்டு வின்ஸ் வரைக்குமே இந்த பாலத்தினுடைய தூரம் இருக்குது. இந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி பேர் வச்சு தான் இந்த பாலத்தையே திறந்து வைக்கிறாங்க. இதுதான் பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது. அதிமுக இந்த பாலம் திறந்து வச்சதை வேறு விதமாக பார்க்குறாங்க. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க நடுநிலையாளர்கள்லாம் வேறு விதமாக பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு 55% பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. பின்னர் அரசியல் மாற்றம் ஏற்பட்ட உடனே திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு வருஷ காலம் இதை கண்டுக்கிறவே இல்லை. அதற்கடுத்து வேலைகளை செஞ்சு இன்னைக்கு திறப்பு விழா நடத்துகிறாங்க. நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர் பேர் வைக்கிறாங்க, பேர் வைங்க, ஆனால் அவங்க அப்பா பேரை வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அரசியலை இப்படி கடந்து போயிட்டார். ஆனால் நடுநிலையாளர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் அந்த சாதி பெயரோடு பாலத்தை பெயர் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாங்க. இன்றைக்கி தெருக்களாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், குடியிருப்புகளாக இருக்கட்டும், நீர்நிலை தொட்டிகளாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய சாதி பெயர்கள்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை வெளியிட்டுட்டு இன்றைக்கி சாதி பெயரோடு இன்றைக்கி ஒரு மேம்பாலத்தை திறக்கிறதான் திராவிட மாடல் அரசா அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. இன்றைக்கி ஜிடி நாயுடு அவர்களுடைய பேரை இன்றைக்கி மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே தமிழர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க எழுப்புறாங்க. இன்றைக்கி இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி முப்பாட்டன் தீரன் சின்னமலை இருக்கிறாரு. இன்றைக்கி சுதந்திர இந்தியாவுக்காக பாடுபட்டு இன்றைக்கி கோயம்புத்தூர் சிறையில் செக்கிழுத்த வ.உ. சிதம்பரனார் அவருடைய அவரும் இருக்கிறாரு. இவர்களுடைய பேரை ஏன் வைக்கலை அப்படிங்கிற மாதிரி கேள்விகளையும் கேட்குறாங்க. இந்த ஜிடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோபால்சாமி துரைசாமி ஓகே, ஆனால் நாயுடு அப்படிங்கிறது இவர் வாங்கிய பட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா. சாதிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. எதுக்குன்னா சமத்துவமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வெளியிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாதி பெயரோடு தான் மேம்பாலத்தையே திறக்கிறாங்க. அந்த நாயுடு அப்படிங்கிற அந்த சாதி பெயரோடு எதுக்கு திறக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே அரசியல் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இன்றைக்கி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி அரசு அலுவலகங்கள் எல்லாமே ஜிடி நாயுடு அவர்களுடைய சொந்த நிலங்கள் தான். இன்றைக்கி ஜிசிடி காலேஜாக இருக்கட்டும், இங்கே உமன்ஸ் பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய இடங்கள் தான். ஜிடி நாயுடு அப்படின்னா நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது எப்படின்னா விவசாயத்துக்காகவும் அறிவியலுக்காகவும் மிகப்பெரிய அரும்பாடுபட்டவர். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பெயரை இன்றைக்கி தமிழக அரசு சூட்டி இருக்குது. அதை எதிர்த்து தான் இன்றைக்கி விமர்சனங்கள் உள்ளாக்குது. இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளுமே ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு பாலத்தை திறக்கும்போது அதை கடந்து போயிடுறாங்க. ஏன்னா இங்கே நாயுடு அப்படின்னு சொல்லி நம்ம சாதி பெயரோடு அவர் திறக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம்னா நமக்கு விழுகக்கூடிய வாக்குகள் விழாமல் போயிடும் சொல்லிவிட்டு அரசியல் ரீதியாக வாக்கு அரசியலுக்காக யாருமே எதிர்த்து எந்த விதமான கருத்துக்களுமே தெரிவிக்கலை. ஆனால் தமிழ் தேசியம் பேசியவர்கள் மட்டும்தான் ஒரு தமிழனுடைய பெயர் அந்த இடத்துல ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாங்க. எதனால் கேட்குறாங்க அப்படின்னா சாதிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாதி பெயர்களோடு நீங்கள் பாலத்தை ஏன் திறக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேள்வியில் வைக்கிறாங்க. இதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க தான் நாங்கள்லாம் தமிழர்கள், எங்களுக்கு சாதி எங்களுக்கு அடையாளம் கிடையாது, எங்களுக்கு அடையாளம் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அரசியலை கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மேம்பாலத்தை திறந்து வச்சது இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பயனடைகிறாங்க.
இப்போ 10.1 கிலோமீட்டர் நீங்கள் வந்து கடக்கணும் அப்படின்னா உப்பிலிப்பாளையத்துலேருந்து கோல்விங்ஸ் வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து ஆகும். டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தினால என்ன ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்தில் கடந்துடலாம். எந்த விதமான அந்த டிராஃபிக்கும் வந்து இருக்காது. எந்தெந்த இடத்துல நீங்கள் இறங்குறீங்களோ அந்தந்த இடத்துல அதற்கான ஒரு வழிகளையும் வந்து அமைச்சிருக்கிறாங்க. பாலம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மக்கள் பயன்பாட்டிற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த பாலம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நீண்ட தூர பாலம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் வந்து பெற்றிருக்கு. நன்றி, வணக்கம்.